விக்னேஸ்வரன் பேர். விக்னம்னா தடை, தடைகளை நீக்குபவர் தான் அந்த விக்னேஸ்வரன். ஆக நம்ம தடைகள் உடைய வேண்டும் என்று சொன்னால் விநாயக பெருமானுக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுகிறோம். அப்படி எல்லா பிள்ளையாருமே விசேஷம் தானே. இதுல என்ன வலம்புரி இடம்புரின்னு ஏன் தனியா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக எல்லாமே நமக்கு இடமிருந்து வலமாகத்தான் செல்லும். அந்த இடப்பக்கம்தான் அது சுழன்று இருக்கும். ஆனால் வலம்புரி என்று வரும் பொழுது இந்த வலது பக்கம் மட்டும் அவருடைய அந்த தும்பிக்கையானது வளைந்திருக்கிறது. அதுதானே, தும்பிக்கை வளைந்திருந்தால், தும்பிக்கையானது வலது புறமாக வளைந்திருந்தால் தான் அதை வலம்புரி என்றும், தும்பிக்கையானது இடது புறமாக வளைந்திருந்தால் அதை இடம்புரி விநாயகர் என்றும் தானே அழைக்கிறோம். பொதுவா அப்படித்தானே. சங்குன்னு பார்த்தா கூட அந்த தட்சிணமுகமாக இருக்கக்கூடிய சங்கைத்தான், அதைத்தான் வலம்புரி சங்கு அப்படின்னே சொல்லுவா. இதுல ஏன் வலம்புரி விநாயகருக்கு மட்டும் இத்தனை மகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவா விநாயக பெருமானே மகத்துவம் நிறைந்தவர் தான். ஆனால் வலம்புரி விநாயகர் என்று வரும் பொழுது இதற்கு மடி, ஆச்சாரம், அனுஷ்டானம் அத்தனையும் தேவைன்னு சொல்றார். அது ஏன்னா மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றார்.